Hello my cricket buddies, welcome back to our YouTube channel Journey with Sabarish. நேற்று ஒரு ஃபைன் கிரிக்கெட் டே அப்படின்னு வந்து சொல்லலாம். சண்டே மதியானம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்க பெண்கள் ஒரு வேற மாதிரி வெற்றி அண்டர் 19 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் கப்பை தூக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நம்ம பசங்க ஒரு ஹியூஜ் வின் 150 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாண்டை இந்த சீரீஸை 4-1 அப்படின்னு வந்து இந்த சீரீஸை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸோட ரிவ்யூவும் அந்த டோர்னமெண்ட்டை பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பேசுறதுக்கு உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஐ ஆம் சபரிஷ். வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உமன்ஸ் அண்டர் 19 T20 வேர்ல்டு கப் ஃபைனலை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தலைமையில் அண்டர் 19 வேர்ல்டு கப் T20 டீம் வந்து போயிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா போயிருந்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஆப்போனண்ட்டு. இங்கேயும் அதே தான் நடந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு அதான் தோணுச்சு இதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் 2023 வேர்ல்டு கப் அண்டர் 19 உமன்ஸ் T20 அதையும் நம்ம தான் அடிச்சிருந்தோம். இந்த வாட்டி நம்ம பெண்கள் அது ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட் ஃபைனல் மட்டும் நம்ம டாமினேட் பண்ணலங்க. ஓவராலாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே டாமினேட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரிக்கெட்டில் ஒரு டேர்ம் இருக்குது, ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்சை வின் பண்ண முடியும், நல்ல பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எட் அகைன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்தியாவோட சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆயுஷி, சிசோடியா, வைஷ்ணவி இவங்க 3 பேருமே எல்லா மேட்சஸும் செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஓப்பனிங் நம்ம வந்து பவுலிங்கில் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வைங்களேன், ஆப்போனண்ட்டை அப்படி நஸ்கிடுறாங்க கம்மியான டோட்டலுக்கு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிருக்கோம் அப்படின்னா நம்ம அடித்த ஸ்கோரோட அவங்க அந்த கிட்டையே நெருங்காத மாதிரி அப்படி நசுக்கி எடுத்துடுறாங்க. இந்த வாட்டியும் ஒரு ஓவராலாக இவங்க ஸ்பின் அட்டாக்கை போட்டு ஸ்பின் சோக் பண்ணிடுறாங்க ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட வின்னு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து நின்று பேசுனதுக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்டிங் கிட்டத்தட்ட மிடில் ஆர்டர் டெஸ்ட்டே பண்ண விடாத மாதிரி பேட்டிங் ஆடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொண்ணு கமலினி அண்டு த்ரிஷா. த்ரிஷா பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, பேட்டிங் ஆடுறாங்க, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் த்ரிஷா. இவங்க 5 பேருமே இந்த டோர்னமெண்ட்டில் வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டீமுமே சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ரோல்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்மளோட ஃப்யூச்சர் உமன்ஸ் டீம் ஃபேண்டாஸ்டிக்காக வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்ஸ்லாம் செம்மையாக ஷைன் பண்ண போகிறாங்க. ஹோல் டீமுக்கும் என்னோட ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃபை நான் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட பசங்க மென்ஸ் T20 இங்கிலாந்துக்கு எதிராக சீரீஸை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து அதோட ரிவ்யூக்கு போயிடுவோம். இதை பார்க்கும்போது அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே பதிலாக ஹர்ஷித் ராணா வந்து கன்கஷன் சப்ஸ்டியூட்டா இல்லை அவர் இம்பேக்ட் சப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பி இருந்துச்சு. ஆனால் பண்ண வேண்டியது என்னமோ ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட் தான், ஆனால் இவங்க பண்ணது ஒரு இம்பேக்ட் சப் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஐசிசி ரூலை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட்டுக்கு ஃபில் ஹியூஜ் மரணத்துக்கு அப்புறம் ஒரு மண்டேல ஒரு பால் அடிபட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேயருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேறு பிளேயர்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து இந்த ரூல் ரொம்பவே ஒரு நல்ல ரூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த வரக்கூடிய பிளேயர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிளேயரால் கேம் மாறிடக்கூடாது, ரிசல்ட்ஸ் மாறிடக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்பவே கரெக்டாக இருந்திருக்கணும். இந்த இடத்துல அது நடந்திருக்கா? இங்கே இன்னொரு விஷயம், ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸோட ஸ்கில்ஸை பற்றி நான் இங்கே பேச வரல. ஏன் ப்ரோ அப்போ ஹர்ஷித் ராணா வந்து 3 விக்கெட் எடுத்தார் அப்படின்னா போன மேட்ச்சில் உடனே தூபே 2 விக்கெட் எடுக்கலையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஆனால் இங்கே பிளேயர்ஸோட ஸ்கில்ஸை பற்றி நம்ம பேச வரல. இப்போ டூபேவாலையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும், இருந்தாலும் ஹர்ஷித் ராணா ஒரு பியூர் பவுலர். அவர் எப்படி ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார்? ஸ்குவாடில் ரமன்தீப் சிங் இருந்தார். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ரமன்தீப் சிங்கை தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இந்த பிரச்சனை எப்படிடா சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நிறைய பேர் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பிளேயிங் லெவன் சொல்லும் போது முன்னாடி இருக்க ஸ்குவாடை சொல்லும் போதே இவங்கெல்லாம் கன்கஷன் சப்ஸ்டியூட்னு சொல்லிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவுலருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா ஒரு பவுலர் தான் உள்ளே வரணும், ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே வரதுனால எந்த விதமான பிரோஜனமும் இருக்க போகிறது இல்லை. ஒரு பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி ஆனிச்சுன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் உள்ளே வரணும். அது மாதிரி இப்படிலாம் பண்ணுறதுக்கு மேட்ச் ரெஃப்ரி உள்ளுக்குள்ள வரும்போது மீதி இருக்க போது வெளியில் 4 பேர் தான் இருக்க போகிறாங்க. மேட்ச் ரெஃப்ரி அந்த 4 பேரில் யார் வந்து கரெக்டான இந்த அடிப்பட்ட பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அனுப்புனா கரெக்டாக இருக்கும். அப்படி இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விட்டுறலாம். அப்படியே இந்த டிபேட்டை வச்சுட்டு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வருண் சக்கரவர்த்தி.
ஸ்பின் சக்கரவர்த்தி. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக அஸ்வினா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா சீரியஸில் அலைவாக இருக்க முடியும். வருண் சக்கரவர்த்தியை மிஸ்ரீட் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு வாங்கிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வென்யூஸ்லையும் தன்னால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு சக்கரவர்த்தி. வேற மாதிரி ஒரு கம்பேக்கு. நம்ம இந்த காய்கறி கடைக்கெல்லாம் போனால் ஒன்று பண்ணுவோம் பாருங்கள், இதில் 2 போடுப்பா அதில் 2 போடுப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மேட்சஸ்லையும் விக்கெட்ஸ் அப்படியே கொத்து எடுத்திருக்காரு. ஒரு T20 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் 2 டைம் எடுத்திருக்காரு. ஒரு வேற மாதிரி ஒரு ஃபினாமினல் ரெக்கார்ட். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவோட விளாண்ட மேட்சஸ்லேயே எடுத்திருந்தாரு. இந்த வாட்டியும் இங்கிலாந்துக்கு எதிராக எடுத்திருக்காரு. 2 மேட்சஸும் நம்ம மேட்சஸை தோற்றுருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும். வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் வருண் சக்கரவர்த்தி நான் கொடுத்துருக்காரு. 5 விக்கெட் எடுக்கிறதுலாம் ஒரு T20யில் வேற மாதிரி விஷயங்க, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதுலேருந்தே தெரியுது அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் எவ்வளோ ஒரு பீக்கில் இருக்குது அப்படின்னு. இஃப் சப்போஸ் சாம்பியன்ஸ் ஆஃபில் யாருக்காச்சும் இன்ஜுரி ஏற்பட்டால் கண்டிப்பாக வருணை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதா என்னோட ஒரு சின்ன ஒரு தாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பிளேஸுக்கு கண்டிப்பாக 2026 வேர்ல்டு கப்பில் வருண் சக்கரவர்த்தி டிசர்விங் இஸ் பிளேஸ். இப்போது நம்ம 2023 வேர்ல்டு கப் நடக்கும்போது இந்தியாவில் நடக்கும்போது கண்டிப்பாக அஸ்வினா இருக்கணும்ப்பா, ஸ்பின்னு வந்துட்டாலே அஸ்வினா தான் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக வருணும் அவரோட பிளேஸுக்கு டிசர்வ் அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன். பிளேயர் ஆஃப் த சீரீஸை முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் 5th மேட்சோடது அபிஷேக் சர்மா. வேற மாதிரி நேற்று ஒரு இன்னிங்ஸுங்க. என்னடா மேட்சா இது ஹைலைட்ஸா அப்படின்னு அவரோட பேட்டிங்கை பார்க்கும்போது இல்லைப்பா லைவ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த பவுலர் போட்டாலும் அடி, எங்கே போட்டாலும் அடி. ஆஃப்லேயே அடிக்கிறாரு, லெக்லேயே அடிக்கிறாரு. இந்த ஷர்மான்னு பேர் வச்சவங்க எல்லாருமே ஒரு 6 ஹிட்டிங்க்கு பேர் போனவங்களா இருப்பாங்களோ என்னமோ தெரில. நேற்று ஒரு இன்னிங்ஸில் 11 6 அடித்தது இந்தியாவுக்காக அவர் தான். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்ஸை அடித்து தள்ளிட்டாரு. நேற்று இந்தியாவோட ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோரும் நேற்று தான் அதுதான் வந்திருக்கு. வேற மாதிரி நேற்று ஒரு இன்னிங்ஸ் த்ரூ அவுட் த சீரீஸ் ஃபேண்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணார் அபிஷேக். நல்ல ஒரு கேம் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நேற்று வான்கடையில் ஒரு வான வேடிக்கையாக மாற்றி விட்டுட்டாரு அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா திலக் வர்மா. இவர் ரன்ஸ் அடித்ததை பற்றி பேசுகிறத விட இவர் கேரக்டர் ஷோ பண்ண விஷயம். செகண்ட் T20 யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் போய் ஹைலைட்ஸை பாருங்கள். ஒரு சைடில் விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் திலக் வர்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மேட்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவை அந்த லைனை தாண்டறதுக்கு வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இல்லாட்டினா இங்கிலாந்து அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக கேமுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கேமை அப்படியே திருப்பி இந்தியா பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் திலக் வர்மா. இதில் ஒரு ஹியூஜ் கிரெடிட் நான் சூரியகுமார் யாதவுக்கு தான் கொடுப்பேன். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிளேஸ் ஒன் டவுனை விட்டுட்டு இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டூரில் பின்னாடி போனார். அதே மாதிரி இது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. எத்தனை கேப்டன்ஸ் இதை பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. கொடுத்த வாய்ப்பை ஃபேண்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு திலக் வர்மா. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆறுச்சாமி கடைசியாக வந்து ஆறுச்சாமியை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த ஸ்பின் ஹிட்டிங். இவன் நம்ம வந்து ஸ்பின் என்னதான் ஸ்பின்னு பயங்கரமாக போட்டிருந்தாலும் ஸ்பின் ஆப்போசிட்டில் போடுற ஸ்பின் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டூபே அதுக்கு தான் நான் இருக்கேனேப்பா அப்படின்ற மாதிரி எங்ககிட்டே சரக்கு இருக்குடா அப்படின்னு ஆடில் ரஷீத் ஒரு கோ டு பவுலராக இருந்திருக்காரு இங்கிலாந்துக்கு இந்த சீரீஸில். அவரை அடித்து வெளுத்து வாங்கினார் பாருங்க அந்த மேட்ச்சில் 6-4 6-4ன்னு. உங்ககிட்ட மட்டும்தான் லிவிங்ஸ்டன்லாம் இருக்காரா ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு, எங்ககிட்டே சரக்கு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி டூபேவோட வந்து நம்ம எடுத்து காட்டலாம். அவரோட ஒரு ஹைட்டும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 6 வந்தாலே ஐயோ ஸ்பின்னரா டூபே இருக்கானா நான் போடவே வரலப்பா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ஸ்பின்னருக்கு எதிராக. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அடுத்து அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பலே பாண்டியன். 3வது மேட்ச் நம்ம தோத்தோன்னே பாண்டியா ஒஸ்ட் இன்னிங்ஸ்ப்பா, என்னப்பா ஒன்னால தான்ப்பா மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னு அவர் மேலே விமர்சனங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் அந்த மேட்ச்சில் கிளியராக இருந்தார். இன்னிங்ஸ் வந்து விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது, அதனால இன்னிங்ஸை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாரு. கடைசியில் கொண்டு போய் அடிக்கணும்னு நினச்சாரு, முடியலை. அது உடனே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பாண்டியானால தான் தோத்தோம், என்னப்பா ஓடியை ஆடிட்டு இருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. இட்ஸ் நாட் இங்கே ஒரு அது வந்து ஒரு டிபேட்டே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாரு. விக்கெட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, அதனால அவரால் முடியலை. ஆனால் அடுத்த மேட்ச்லேயே இந்தியா வந்து ஒரு 12 for 3 ஒரு டீப் ட்ரபுளுக்கு வந்தோடனே அந்த மேட்சை அப்படியே இங்கேருந்து தன்னோட தோளில் சுமந்து அப்படியே இந்தியா சைடு கொண்டு வந்துட்டாரு. பழைய பாண்டியா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் குஸ்தி ஃபைட், இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒஸ்தி ஃபைட் அப்படின்ற மாதிரி செம்ம நாக் ஆடி இருந்தார் பாண்டியன். வேற மாதிரி நான் யார் அப்படின்றத காமிச்சிருந்தார் பாண்டியா அன்னைக்கு. அப்படியே நம்ம வந்து பவுலர்ஸை பார்க்கும்போது ஹர்ஷதீப் அண்ட் சமி ஒரு நல்ல ரிதம்லேயே இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்
ரவி பிஷ்ணோய் அண்ட் அக்ஷர் பட்டேல் அவங்களுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸில். ரிங்கு சிங் அவர் கிடைச்ச அந்த சின்ன சின்ன நாக்ஸும் ஆடி இருந்தார், அவரோட பண்ணக்கூடிய சின்ன சின்ன டேமேஜஸும் பண்ணியிருந்தார். ஓவராலாக இந்த சீரீஸ் இந்தியா ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லும் போது நான் நினச்சேங்க, எப்படி 4-1 இங்கிலாந்து வந்து ஒரு செம்ம சைடாச்சே, கண்டிப்பாக இங்கிலாந்து கிட்டேருந்து ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சபரி நீ நினச்சது தப்புவா அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து ஆடிட்டாங்க. இங்கிலாந்து சைடில் எனக்கு ஒரு 2 கேள்விங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீங்கள் ஸ்குவாடை செலக்ட் பண்ணும்போதே சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அந்த ஓடிஐ மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா, இந்த T20 அவங்க யோசிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா அப்படி நீ கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏங்க நம்ம ஸ்குவாடை பாருங்கள், எத்தனை ஸ்பின்னர்ஸ் ஆகிறோம், அது இல்லாமல் ஒரு ஏஷியன் கண்டிஷன்ஸ்னு வந்தால் ஆஸ்திரேலியாவே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஆடும்போது 3 ஸ்பின்னர்ஸை பிளேயிங் லெவலில் ஆடி இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு எங்கடா ஸ்பின்னரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். டாம் ஹாட்லி இருந்தார், பஷீர் இருக்கார், ரெஹான் அகமத் இருக்காங்க. இவங்களை யாரையுமே இவங்க ஏன் ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணல, இவங்க ஏன் ஸ்பின்னர்ஸை கொண்டு வரல அப்படிங்கிறது என்னோட ஒரு முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்ரி அண்ணா கமெண்ட்ரியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னடா சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கிலாந்துலேருந்து வரும்போதே பிளான் பண்ணிட்டாங்கப்பா, நாங்கள் வந்து ஸ்வீப் தான் ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸ்வீப்புக்கே இல்லாத பாலுக்கெலாம் ஸ்வீப் ஆடினாங்க. அது இல்லாமல் நம்ம அஸ்வின் அண்ணா ஒன்று சொல்லியிருந்தார், ஜென்சி டைமில் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்படியே ஆடிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே தான் எல்லா சீரீஸும் வாங்கிக்கும். இதில் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆப்போசிட் ரிசல்ட்ஸும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பால் 6 அடிக்கிறீங்களா, அடுத்த பால் சிங்கிள் ஆடி மேட்சஸை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது தான் ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அவங்க இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்களோட அந்த தாட்டை அவங்க மாற்றிக்க போகிறதே இல்லை. இப்படியே போனாங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரெடியாக இருப்பாங்க. ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்து இங்கிலாந்து அடிச்சிடலாம். ஏன்னா அங்கே ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து தான். இங்கிலாண்டை நம்ம அடித்தோம்னா நம்ம 2வது பிளேஸை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டை அப்செட் பண்ணுறதுக்கும் அங்கே ஆப்கானிஸ்தான் ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை இங்கிலாந்து ஷார்ட் அவுட் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக போயிருக்கு. இந்த சீரீஸ் இந்தியாவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 வேர்ல்டு கப் இந்தியாவில் தான் நடக்க போகுது. இதே ஃபார்மை அப்படியே இந்தியா T20 இதில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். ஓடிஐ சீரீஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன்னா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இங்கிலாந்து சைடு ஒயிட் பால் கண்டிப்பாக T20 இப்படி மோசமாடுறாங்கனால ஒன் டேவும் இப்படி தான் ஆடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன் டேயில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களோட சப்ஸ்கிரைபை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனிங் ஆஃப் சபரிஷ். தேங்க்யூ கைஸ். See you on next video. Bye.